உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான 3 ஜாக்பாட் கிடைக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புதுசாக வேறு ஜாக்பாட் வரணுமா? ஏற்கனவே பல ஜாக்பாட்டுகளை பார்த்தவங்க நீங்கள். அப்படியே பார்த்துட்டாலும் சார் இப்படி தான் சார் ஒவ்வொருத்தரும் ஒரு ரிஷபராசியை உசுப்பேத்தியே போன வருஷம் ஃபுல்லாக 2025 ஸ்பிரிச்சுவல் டாக்ஸை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க டான் ஆக போகிறீங்க, காசு வரப்போகுது, நகை வரப்போகுது, நான் முதற்கொண்டு சொன்னேன். உண்மைதான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கொடுக்கணும்னு இந்த கடவுள் என்ன ஆகிட்டார், இந்த குரு பகவான் வக்கரமாயிட்டார். ரொம்ப நாளாகவே ஆஃப்லைன்லேயே இருந்தார். இவங்கெல்லாம் ஒரு அதிகாரி மாதிரி, நம்ம இவங்களால் கேள்வியெலாம் கேட்க முடியாது, அவங்க நினச்சது தான் செய்வாங்க. வக்கர நிவர்த்தியே இப்போ மார்ச்சில் தான் அடைஞ்சோன்னு மாறிட்டார் இப்போது ஜூனில். ஓகே, பழைய கதை வேண்டாம். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது என்னென்னா விபரீத ராஜ யோகம்னு பேர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 8 குடையவன் உங்களுக்கு குரு பகவான், அவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம். தனமும் இன்பமும் பொருளும் புகழும் தங்கமாக தருகிறார். ஸோ இப்போ தங்கம் அந்த தங்கம் வேறு, இது குரு தரும் தங்கம். சார் தங்கம் வாங்குகிற நிலைமையிலையா இருக்குது, 15,000 ரூபா சொல்கிற அந்த கதையில் விடுங்க. அது நமக்கு தான் பெரிய காசு. குரு நினச்சாருன்னா அது சின்ன காசு. குரு என்ன பண்ணுறார், he is going to bless you in all the ways. 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை தருகிறார். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ஃபினான்ஸில் பணத்தை சம்பாதிக்கும்பாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் மேலே இப்போ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான அமைப்பு. சின்ன சேமிப்புகள் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேமிப்பாக மாறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். 3ஆம் இடம் என்பது பிருந்தா முயற்சி. அப்போது ஒருத்தரை உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், உனக்கு வீடு வண்டி வரும், வாசல் வரும், இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறதும் ஒன்று தான். உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு ஒரு வாரத்தில் சொல்கிறது ஒன்று தான். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றாலே போதுமே, நம்மளே ஜெயிச்சிருவோமே, நமக்கு எதுக்கு இன்னொருத்தர்? அப்போது அந்த முயற்சிங்கிறதுக்கு இறைவன்னு அர்த்தம். இந்த முயற்சியை வெற்றி பெற வைக்கிறார். ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் சார், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா உலகமே என்னை திரும்பி பார்க்கும், அதுக்கு அப்ரூவல் வாங்கணும், இந்த மாதிரி டெல்லியில் அப்ரூவ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அரசாங்கம் அப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்ததாக 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். லவ்ஸ் தான். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. இருக்கிற பொழப்பில் யார் சார் இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாருன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு காதல் வரும், கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக விரக்தி மனநிலையிலேயே எதுக்குன்னே தெரியாமல் ஒரு எதையோ இழந்தா போறியா இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் மாறி போய் அந்த இழந்த அந்த மைண்டெல்லாம் போய் நீங்கள் நார்மலாக ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போகிறீங்க. 7ஆம் இடம் என்பது ஃபாரின். அப்போது கனடா போகிறது, ஒன்டேரியா போகிறது, லண்டன் போகிறது போன்ற நல்ல ஜில் கண்ட்ரிஸாக, இதெல்லாம் குளிர் கண்ட்ரிஸ் எல்லாமே குரு பார்த்தாலே ஜில் கண்ட்ரிஸ் தான். அப்போது அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்னு பேர். அப்போது நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நமக்கு ஈக்குவலாக ஒருத்தர் கூட சேர்றோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. நம்ம ஒரு வேகத்தில் ஓடுறோம், அவர் ஒரு வைபிள் இருக்காருன்னா ஓட்ட முடியாது. ஸோ அப்போ 2 பேரும் ஒரு வைபிள் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு நண்பர்களை, உயர்ந்த நண்பர்களை பார்ப்பீங்க. அடுத்தா குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார்.
9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டு, இந்த இன்ட்ரோடே, அதே மாதிரி காலையில் போட்டால் சாயந்தரம் அந்த வேல்யூ ஏறுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரப்போகுது. அதே மாதிரி குரு பகவான் 11 பார்க்குறாரு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானம். ஏற்கனவே அங்கே லாப சனி உட்காந்துருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11 உட்காந்துருக்கார். 11 உட்காந்து 11 12 1 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை வரப்போகுது. யார் பண்ணுறாங்களோ இல்லையோ சனி பண்ணுவார். காரணம் சனி சொன்னா செய்வார். ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிக பிரம்மாண்டமான அமைப்பு. ஆஃப்டர் திஸ் டிசம்பர் அப்பாவோட உடல்நிலையில் மட்டும் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதம். இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? ஒரே ஒரு வழிபாடு தான். ராகுவுக்கு இவங்க பிரீத்தி பண்ணிக்கணும். திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும், திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும். ராகுவை வழிபட இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மற்றபடி மிக பிரம்மாண்டமான அமைப்பாக இருக்கிறது. 100க்கு தாராளமாக 97 மார்க் தரலாம். சூப்பராக. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும்,
அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.